ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரையோஸ் தாட்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் விஷயங்களை பத்தி பேசலாம்னு இருந்தோம். ஆல்ரெடி பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தோம். நீங்க யாரும் கேட்காதனால நாங்க அது போஸ்ட் பண்றதா இல்லை. ஏன்னா எனக்கு புரிஞ்சு போச்சு பார்ட் 1 நல்லா இல்லை அப்படின்னு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி பார்ட் 2 வேணும் அப்படின்னு போட்டீங்கன்னா, பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி பார்ட் 1 வீடியோல போய் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு பெட்டரான வீடியோ கிரியேட் பண்ணுவேன். எங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு பெட்டரான குவாலிட்டி எங்களால கொண்டு வர முடியல. ஸோ அதை வந்து ரிசால்வ் பண்ணி இந்த வாட்டி நாங்கள் ரெடியா பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோட டாபிக் என்ன? ரிசால்வ் பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்துட்டோம். எடிட்டிங் பிரச்சனை ஒரு பரதேசி ரெக்கார்ட் பண்ணாம விட்டான். அதையும் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் நான். அதுதான் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும், அதுல இதுவும் ஒரு கஷ்டம். சரி, இன்னைக்கு நம்ம வீடியோல டாபிக் பத்தி அரவிந்த் சொல்றாரு. என்ன, அதாவது நம்ம எல்லாருமே வந்து காலேஜ் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தாண்டி தான் வருவோம். ஸ்கூல் கூட ஓரளவு பரவாயில்ல, ஓரளவு வாழ்ந்துடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு அவ்வளவு தூரம் ஃபீஸ் எல்லாம் கட்டி ஸ்கூல்லயும் இருக்கும். இன்னும் பிரைவேட் ஸ்கூல்ல தமிழ்நாட்டில் நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். பிரைவேட் ஸ்கூல்ல என்னென்ன அட்டகாசம் பண்ணுவாங்க, என்னென்ன காசு போடுங்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்ப்பாருன்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி தெரியும். மெயினா காலேஜ் தான் வந்து ரியல் டைம்ல வந்து இப்போ நம்மளோட ஒரு மெச்சூர்டான ஒரு டைம்ல என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எங்க காலேஜை பத்தி பார்க்கும்போது, எங்க காலேஜோட நேம் எல்லாம் நாங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கல. எங்க காலேஜோட இருக்கிற ஹெச்எம் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார், இந்த மாதிரிதான் விஷயம் அப்படின்னு நாங்க பேசுறோம். ஒரு டாக்கா எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். காலேஜ்ல வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ். இப்போ நம்ம ஸ்கூல்ல அட்லீஸ்ட் வந்து ஃப்ரீயா ஃபேஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு ஃப்ரீயா படிக்கலான்ற ஒரு ஆப்ஷனாவது இருக்கு. காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பல்கா பே பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5000 10,000 வந்து படிச்சிட முடியாது. நீங்க ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் படிக்கணும், ஒரு அட்லீஸ்ட் இன்ஜினியரிங் மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா ஈஸியா 1 lakhs 2 lakhsன்றது வந்து சர்வசாதாரணமான அமௌண்ட். அது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளால வந்து நார்மல் டேல கட்ட முடியுமான்னு கேட்டா ஒரு டவுட் தான். இன்னும் கவர்மெண்ட்டுகள் திட்டங்கள் கொண்டு வராங்க, அந்த லொடுக்கு திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரானுங்க. ஆனா அந்த திட்டம் எதுவுமே வந்து உண்மையிலே கவர் ஆகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இங்க இன்னும் நான் இன்னும் யோசிக்கிறேன். ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடந்துச்சு. அது எங்க காலேஜ்ல ஃபீஸ் கட்டாதனால நிறைய பேர் உள்ள ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸாம் எழுதுறதுக்கு, ஓகேவா, செம் எக்ஸாம். நானே அப்படிதானே ஹாஸ்டலுக்கு உள்ள விடாம இவ வீட்டுல எல்லாம் தங்கி இருக்கேன். இன்னும் அவங்க வீட்டுல இருந்து ஆர்ட்ஸ் படிக்கிற பசங்களோட வீட்டுல இருந்து போராட்டத்துக்காண்டி வந்து கொஞ்சம் பேர் கும்பல் ஒருத்தர் இறக்கிட்டு வந்தாரு. அங்க வந்து காலேஜுக்கு முன்னாடி உட்காந்துட்டு கொடியை பிடிச்சு உட்காந்துருக்காங்க. எனக்கு சிரிப்பா இருக்கு. நம்மளது ஒரு காலேஜ்னு மதிச்சு இங்க வந்து போராட்டம் வேற பண்ண வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு காலேஜ்ல இருந்து 7 பவுன்சர்ஸ் வந்தானுங்க. வந்துட்டு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி, அந்த போராட்டம் பண்ணவங்க மிரட்டி அனுப்பிச்சு விட்டானுங்க. இதை வந்து போலீஸ்ட போவோம் அப்படின்னு நமக்கு தோணாலும், போலீஸ்ட போய் சொன்னா, இல்லாட்டி நாங்க போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா கூட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவ்வளவு தைரியம் எப்படி கிடைக்குது உங்களுக்கு? இல்ல, அது எனக்கு வந்து நான் இது பேச ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசிக்கா சிஸ்டமேட்டிக்ல இருந்தே வரணும்னு நினைக்கிறேன். இப்போ காலேஜுங்கிறது வந்து நம்ம எதுக்குன்னா, இப்போ நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா காலேஜ்ல கொடுக்குற சர்டிபிகேட் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு, தேவைப்படுது. அந்த ப்ரொஃபஷனல் டிகிரின்றது நம்ம கையில வாங்கினா, இப்போ அது ஒரு ஃபர்ஸ்டாவது பரவாயில்ல, 10th 12th ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ அது கூட கிடையாது. இப்போ பொறுக்கிறவங்க கூட டிகிரி வேணுமான்னு கேட்கறானுங்க. அந்த அளவுக்கு இருக்கும் போது அந்த டிகிரி பேப்பரை வந்து உனக்கு கொடுக்கறதுக்கு நான் எந்தெந்த எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அவ்வளவு கஷ்டத்தை வந்து நான் ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து பண்றாங்க, எஸ்பெஷலி வந்து பிரைவேட் காலேஜ். அவசி சொன்னா அன்னைக்கு அவன் வந்து வியட்நாம் அந்த ட்ரைனிங் போகும்போது அவன்கிட்ட கேட்டாங்க, இந்தியன்ஸ் எல்லாருமே இன்ஜினியரிங் ஆனா ஒரு ஆணி கூட தெரியல அப்படின்னு. ஆமா, அதான் சொல்றேன். இவ்வளவு ஃபீஸ் வாங்குறானுங்க. இப்போ இவனுங்க ஒரு எஜுகேஷன் வந்து இந்த ஒரு குவாலிட்டியா கொடுக்கலாம். நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் பரவாயில்ல, ஓகே, நம்ம நார்மல் ஸ்கூல் கூட கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. நான் கேட்கிற காலேஜ்ல வந்து நீ ஒரு வேலை பார்க்க போற, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இசி படிக்கிறான், ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட், அதனாலதான் சொல்றேன். நீ ஒரு இசியில வந்து நீ வந்து ஒரு இன்ஜினியர் 4 வருஷம் படிச்சிருக்காருன்னு ஒரு டிகிரி கொடுக்குற. அப்போ வந்து கரண்ட்ல வந்து அவங்க இப்போ நடக்கிற ஃபேக்டரிஸ்லயோ சரி, இப்போ நடக்கிற இண்டஸ்ட்ரியில என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்களோ அதுதானே நீ போர்ஷனா கொடுத்துருக்கணும், கத்து கொடுத்துருக்கணும். ஆனா அதை இவனுங்க பண்ணல. இவனுங்க வந்து 1990 கொடுத்ததை வந்து போர்ஷனா கொடுத்துட்டு போனாங்க. அது கூட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உண்மையா சொல்ல மாட்டானுங்க. அது 5 மார்க் 2 பேஜை மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுனா மார்க். இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இவனுங்க வாங்குற மார்க்கிங் டிகிரி வச்சுட்டு நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். அது ஃபர்ஸ்ட் அந்த தியரி வந்து ஒர்க் ஆச்சு ஒரு 10 வருஷம் முன்னாடி. எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நார்மலா இருந்த வரைக்கும் ஓகேப்பா, டிகிரி நல்லா சிஜிபி எடுத்துக்கிட்டு வேலைக்கு எடுத்துக்கிட்டான். இப்ப காம்படிஷன் அதிகமாக இப்போ 4-5 வருஷமா ஸ்கில்லுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ 9.5 கூட சிஜிபி வச்சுக்கோ, ஸ்கில்லுன்றா. நம்ம ஸ்கில்லுன்னா கியா அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு.
மறுபடியும் எனக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சதா யூஸ் இல்லையா? அதே மாதிரி என்னன்னா, எனக்கு வந்து அந்த நான் வியட்நாம் போயிருக்கும்போது அந்த சைனீஸ் சொன்னது என்ன அப்படின்னா, அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா, ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் பர்டிகுலர் கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு இசி படிச்சவங்களா இருந்தாங்கன்னா, ஆர்எஃப் ரிலேட்டட் ஃபீல்டு, இல்ல இன்டகிரேட்டட் சர்க்யூட், விஎல்எஸ்ஐ இந்த மாதிரி தனித்தனி இதை வச்சு படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுல இருந்து ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்கும். என்னென்ன தேவையோ அதுவுமே அவங்க கத்துப்பாங்க. ஆனா நம்ம சிஸ்டத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, எதுக்கு படிக்கணும்னே தெரியாம எல்லாத்தையுமே கவர் பண்ணி நம்ம படிக்கிறோம். சிஸ்டத்துல எப்படின்னா பயாலஜி சயின்ஸ் படிச்சுட்டு நேரா கேட்டரிங் போயிட்டு ஷெஃபா மாறுறதுதான் வந்து நம்ம என்னை அடிக்கிறான் ஐயா. அதாவது எனக்கு நம்ம சிஸ்டம் என்ன பிரச்சனைனா, இவனுக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் நம்மள அடிமையா வச்சிருக்கும் போது சும்மா பேருக்கு இவனை வேலை வாங்கணுமே, இவன் அடிப்படைஞ்சு இருக்கணுமேன்னு கொண்டு வந்த ஒரு சிஸ்டம். நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா திங்க் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலை வந்து நீ ஒரு செக்டார்ல நம்ம ஒரு பர்டிகுலர் நல்ல பொசிஷன்ல உட்காரணும்னு கிரியேட் பண்ண சிஸ்டம் இது வந்து கிடையாது. ஸ்கூல்ல கூட கொஞ்சம் போர்ஷன்ஸ் எல்லாம் இப்ப மாத்திட்டாங்க கொஞ்சம். இன்னும் காலேஜ்ல வந்து இவனுக்கு டீப்பா இறங்கி இன்னும் பண்ணல. அட்லீஸ்ட் மற்ற ஸ்டேட்ஸ்ல கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இன்னும் தமிழ்நாட்டுல காலேஜ் எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் ஒஸ்ட் தான். மெடிக்கல் ஃபீல்டு எப்படின்னு தெரியல. மெடிக்கல் ஃபீல்டு கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இன்ஜினியரிங்ல, ஏன்னா நம்ம தான் இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்றோம். இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணும்போது அங்க புதுசா இருக்கிற டெக்னாலஜி எதுவுமே தெரியாம நம்ம தான் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோம். டாக்டர் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா சும்மா நார்மல்லாம் கிடையாது. அதுக்குன்னு நீட்டு அது இது எல்லாமே பண்ணி அதுல இருந்து அவன் வெளியே வந்து அவன் டாக்டர் ஆகிறானா. ஆக்சுவலா நீட்ன்ற சிஸ்டம் வந்து என்னை பொறுத்தவரை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஓகே தான். ஏன் அப்படின்னா யார் அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் டாக்டர் ஆக முடியும். முன்னால இப்ப யார் காசு கொடுத்தாலும் டாக்டர் ஆயிடலாம். அது கரெக்ட் தான்டா. இங்க வந்து பட்டம்ங்கிறது வந்து ஒரு சர்டிபிகேட்டா மாறிடுச்சு. மெயினா நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிற பிக்கஸ்ட் ஃபிளாவே நம்ம கொடுக்குற காசுக்கான குவாலிட்டி எஜுகேஷன் வந்து கிடைக்குதா? இப்ப நீ வந்து ஏன்னா பிரைவேட்னு போயிட்ட. பிரைவேட்னு போகும்போது அட்லீஸ்ட் ஸ்கூல்லையாவது நீ ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நான் எனக்கு வந்து 10th இவ்வளவு மார்க் எடுத்தாங்க, 12th இவ்வளவு மார்க் எடுத்தாங்க. நீ உன் காலேஜ்ல படிச்சு நீ வேலை வாங்கி கொடுத்தியா? அதுக்கான ஒரு நீ ப்ராப்பரான ஒரு இதை கொடுத்தியா? இப்போ அந்த டிகிரிக்கு ஏத்த மாதிரி நமக்கு அந்த நாலேஜோ இல்லோ அது கிடைக்குதான்னு கேட்டா அது இல்ல. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளேஸ்மென்ட்க்கு போயிட்டு என்ன பண்றாங்க ஒரு டெக்னாலஜி அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க போய் பார்த்தா ஒரு குட்டி வீடு, அங்க போயிட்டு போதும் சாமி பாலாஜி எல்லாம் ஒரு கும்பிடு போட்டு எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெளில வந்துட்டான். இப்ப நானுமே அந்த மாதிரி தான். பிளேஸ்மெண்ட்ல அதோட பெரிய ஸ்கேம். இப்போ இவங்க எப்படி இந்த ஸ்கூல்ல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான். நீ இவ்வளவு காசு கட்டி சேர்க்கறீங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு சம்பளத்துல வேலை வாங்கி தரேன். வேலை வாங்கி தந்ததுக்கு அப்புறம் இந்த வேலை நிலைக்குமா அப்படின்லாம் கேட்ட டவுட். ஏன்னா இவனுங்க ஒரு காசை வாங்கிட்டே உங்க காலேஜ்ல இருந்து ஒரு 4 பேர் எடுக்கணும்னு எடுத்துறானுங்க. எடுத்துட்டு இன்டர்ன்ஷிப்னு ஒரு 6 மாசம் வேலை வாங்கிட்டு தூக்கிடுறானுங்க. கேட்டா உனக்கு அதுல நாலேஜ் இல்ல அப்படிங்கிறானுங்க. எப்படின்னா அந்த சென்னை அமிர்தா விளம்பரத்தை பார்த்து கெட்டு போய் இன்டர்ன்ஷிப் 6 மாசம் வேலை பார்த்து வேலையை தூக்குறாங்கன்னு போற பக்கத்துல அரவிந்த் ஒரு அடிச்சிட்டான். இல்ல ஆக்சுவலா வந்து அது என்னன்னா நம்ம காலேஜ் மேலேயும் இது குறை சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிற கம்பெனிஸ்மே நம்ம கிட்ட இருந்து அதான் எதிர்பார்க்கறாங்க. ஆக்சுவலா என்ன அது கரெக்ட் தான்டா. அவங்க எதிர்பார்க்கறாங்க அந்த அளவுக்கு காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். இவங்க வந்து எப்படின்னா பப்ளிசிட்டிக்கு சேர்க்கும் போது படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு அங்க எதுக்கு படிக்கிறோம் என்ன படிக்கிறோன்னே தெரியாம ஈக்குவேஷன் போட்டுட்டு இருக்கோம். இதுல +2ல படிச்சு இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் ஒரு அணியும் அதை வச்சு புடுங்க மாட்டோம் ஃபியூச்சர்ல. நமக்கே என்ன ஃபீல்டுக்கு போகணும்னே தெளிவே இல்லாம எதுக்கு சம்மந்தம் இல்லாம ஒவ்வொரு இதையும் படிச்சு அது தியரியா எழுதி அதுலயும் ஒரு குரூப் இருக்கு. பாஸ் ஆகணும்னா ஒரு பக்கம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு குரூப் வச்சு பாஸ் ஆகணும் அடிக்கிறான். 42 பக்கத்தை ஃபில் பண்ணு பாஸ் பண்ணி விட்டுறோம். அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். இப்ப நீ நம்ம கண்டென்ட்டை நீ கேள்விக்கான பதில் எதுன்னு அவசியம் இல்லை. நான் சொல்ல டிகிரி வாங்குறதுக்குலாம் பல டெக்னிக் இருக்கு. 42 புக்லெட் ஃபில் பண்ணணும், ஹேண்ட் ரைட்டிங் வந்து சூப்பரா இருக்கணும், அது மாதிரி வந்து டயக்ராம் வரைஞ்சா 5 மார்க், பென்சில்ல வரையணும், நோட் பாயிண்ட் வந்து அந்த இடத்துல நோட் போட்டு பென்சில்ல வரையணும், அதுவும் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் அந்த லைன்ஸ் எல்லாம் வரையணும். ஐயோ நம்ம இந்த இதெல்லாம் இருக்கையா அது என்னது இந்த டயக்ராம்ல வர்றது இன்ஜினியரிங் கிராபிக்ஸா? ஐயோ அதான் பார்க்கும்போது அது ஆக்சுவலா நமக்கு இல்ல. நான் என்ன கேக்குறேன், இப்போ நீ வந்து இந்த இதுன்னு வந்துட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்ஸ் தான் முடிவு பண்ணி வந்துட்ட, அந்த கோர்ஸ்க்கானதை மட்டும் சொல்லி தரல என்ன பிரச்சனை? நமக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அதை பண்ணானுங்க. இன்ஜினியரிங் கிராபிக்ஸா சிவில் படிச்சா பரவாயில்ல, நான் எதுக்கே படிக்கணும்னு கேட்டா இல்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் காமன், நீங்க வேணா மேபி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தா கூட நான் எதுக்கு என் 3rd இயர் வரைக்கும் M3 படிக்கிறேன்?
யாரு எதுக்கு படிக்கணும்? இப்ப நான் வந்து இன்ஜினியரிங்ல எனக்கு இசிஇ படிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன்? அதை அவன் சிவிலோ மெக்கானிக்கலோ படிச்சா பரவாயில்ல, அவனுக்கு அங்க யூஸ் பண்றான், அவன் தேவைப்படும். நான் எனக்கு எதுக்கு தேவையில்லாத அடி எதுக்குடா அது ஒரு பட்டியல பேச்சுலர்ஸ் டிகிரி எல்லாம் இப்ப நம்ம வாங்குறது ஜஸ்ட் ஒரு சின்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் பேச்சுலர் டிகிரிஸ். இதுல வந்து டாக்டரேட் பண்றவங்க, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்றவங்க, சரி அதை பத்தி டீப்பா படிக்க போறாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா சரி, அவங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லலாம். நம்ம வந்து போறதே ஏதாவது ஒரு என்ட்ரி லெவல் வேலைக்கு போறதுக்கு தான் இந்த டிகிரியே வந்து சேர்றோம். அதுக்கு தேவையானதே நம்ம படிக்காம சம்மந்தம் இல்லாம எதையோ படிச்சுட்டு, இன்னும் அந்த தெவனின்ஸ் தியரம்னா எனக்கு இன்னும் தெரியாது. அது முன்னாடி வந்து கேட்டுப்பாங்க, இல்ல சொல்றேன். இந்த மாதிரி நிறைய தியரம்ஸ் இருக்கு. அது என்ன தியரம் எதுக்குன்னு எல்லாம் தெரியாது. இல்ல அதுப்பா நான் 4 வருஷம் ஏகப்பட்ட சர்க்கியூட் வரைஞ்சேன். சர்க்கியூட் வரைஞ்சு எல்லாத்துலயும் ஏ கிரேட் ஏ பிளஸ்ன்னு எடுத்தோம். இப்ப இப்ப அங்க போய் கம்பெனில கிர்ச்சாஃப் லா சொல்லு போனா மண்டைய சொறி வேண்டியதா இருக்கு. ஐயா எதுக்கு கேக்குறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி ஆயிருது. ஈவன் இப்ப நம்ம ஈஸின்றதுனால நம்ம ஈஸியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஈவன் சிஎஸ்சிலுமே நம்ம நம்ம அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் அதை பத்தி எதுவுமே டீச் பண்ண மாட்டாங்க. ரியல் டைம் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அதை பத்தி டீச் பண்ண மாட்டாங்க. தேவையே இல்லாம எங்க ஆள் உட்காந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் படிச்சுட்டு இருப்பான். எதுக்குடா அதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு சர்டிபிகேஷன் சம்பந்தமே இல்லாம பாருங்க. நான் ஈஸி இப்ப இதுல வந்து பிக் டேட்டாங்கிறது சம்பந்தம் இல்லாம கோர்ஸ் பண்ணிருக்கேன். பிக் டேட்டா எங்க இருக்கு, ஈஸி எங்க இருக்கு? நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒர்க் பண்றேன். இதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் எதுக்கு படிச்சேன், அது என்ன கோர்ஸ் நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல அதுவும் சேர்க்கும் போதே நம்ம வந்து என்ன கேட்போம், நான் சிஎஸ்சி எனக்கு வந்து ஐடில சேரணும், எனக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். அதுல ஒரு ஸ்கேம். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அதெல்லாம் ஐடி அந்த மெக்கானிக்கல் படிச்சாலும் உனக்கு ஐடி பிளேஸ்மெண்ட் வருப்பான்ட்டு இந்த மார்க்கை எல்லாத்துலயும் சேர்த்து விட்டுருவானுங்க. இசிஇல ட்ரிபிள் ஏன்னா சிஎஸ்சி அப்ப ஃபில் ஆயிருச்சு. எப்படி இருந்தாலும் ஆளையும் விட முடியாதுல்ல. அது என்ன அப்படின்னா அந்த நமக்கு வர, அதாவது சிஎஸ்சியே பாவம் அடி வாங்கிட்டு இருக்காங்க கம்பெனி இல்லாம. இசி அட்டன் பண்ணலாம், சிவில் அட்டன் பண்ணலாம், மெக்கு அட்டன் பண்ணலாம்னா ஆல்ரெடி காம்படிஷன் இருக்குண்டா, நீங்களும் ஏன்டா வந்து எங்களுக்கு காம்படிஷனா இருக்கீங்க? இல்ல ஏன்னா இது நான் வந்து டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நான் ஒழுங்கா இசிக்கு சம்பந்தமானதே நான் இந்த பிளேஸ்மெண்ட்க்கு ஒரு 2 வருஷம் எஃபர்ட் போட்டேன். 3rd இயர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஐடிக்கு படிக்கலான்ட்டு. அதுக்கு படிச்ச எஃபர்ட்டை நான் பாதி வந்து இந்த கோருக்கு போட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்லதா வாங்கியிருக்கலாமோ. ஏன்னா இப்ப ஐடில ஒரு வருஷம் ட்ரை பண்ணி அடி வாங்கி இப்ப நான் கோர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் அந்த ஐடிக்கு போட்ட எஃபர்ட் வந்து அதுக்காவது போட்டுக்கலாம். இசி படிச்சு நான் ஏன் சம்மந்தமே இல்லாம 1.5 வருஷம் ஐடி படிச்சு அதுவும் வர பிளேஸ்மெண்ட் ஐடி தான் வருது. அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணேன், என் தம்பியை உஷார் பண்ணலான்ட்டு அவன் பிளேஸ்மெண்ட்டுக்கு இல்லடா நீ ஈஸி தான் எடுத்திருக்க, கோர் படுறான்னு சொன்னா அவனும் கோர் தான் படிச்சுட்டு இருக்கான். ஆனா வர பிளேஸ்மெண்ட் எல்லாம் ஐடி பிளேஸ்மெண்ட் வருது. எப்படி ஐடி அட்டன் பண்ணாம விட முடியும்? 10 கம்பெனில 9 கம்பெனி ஐடி கம்பெனி வருதுடா, கோரே வர மாட்டேங்குதுன்றான். அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல நீ அவ்வளவு சீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி வச்சிருக்க, சிஎஸ்சிக்கு வாங்குற அதே ஃபீஸ் தான் வாங்குற, ஆனா பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் வராது. கேட்டா அதுக்கு என்ன தெரியுமா கொஸ்டின் பண்றாங்களா, ஏன்பா ஈஸி படிச்சிருக்க ப்ரோக்ராமிங் தெரியாதப்பா அட்டன் பண்ணி பண்றான். அது இல்ல, நம்ம லைஃப்ல நடந்ததுல பிக்கஸ்ட் ஸ்கேம் என்ன தெரியுமா? அதாவது நான் முதல்வன் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா எதுக்கு அந்த கோர்ஸ், எதுக்கு படிக்கிறோம், வேற கேட்டுடா போய் படிச்சுட்டு வந்தா பக்கத்து காலேஜ்ல கூட்டு போனாங்கடா அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணணும்ட்டு. இது வச்சிருக்கணும். ஏய் உன்னை கைது பண்ணிட போறாங்கடா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா. திடீர்னு எதிர்த்து பேசிய அந்த திட்டம் வந்து நல்ல விஷயம் தான், ஓகேவா? அது எடுக்கிறது அந்த மாதிரி வந்து பசங்களுக்கு கொண்டு வரது நல்ல விஷயம் தான். நிறைய பேர்கிட்ட லேப்டாப் மொபைல் போனே இல்லடா, அவனுக்கு எப்படி அது யூஸ் ஆகும்? எங்கடா போய் அவன் கத்துப்பான்? இப்ப நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க, இப்ப சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில அது நடக்கிறது இயல்பு. இதே நீ வந்து வில்லேஜ் சைட்ஸ்ல போனா அது கிடைக்குமா அப்படின்னா, அது வசதி இருக்கணும், இன்டர்நெட் வசதி இருக்கணும். அதுல வந்து அந்த நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் தான் கொடுக்குறாங்க, அதுக்கான தேவைப்படுற ஸ்டோரேஜ் இருக்கணும், அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். நிறைய விஷயம் இருக்கு. இந்த பிட் இருந்தா, அதாவது 32 பிட்டு 64 பிட்டு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கு. அப்படி இருந்தா கம்மியா இருக்கவங்களால அதை பயன்படுத்த முடியாது. சோ இந்த சிஸ்டமே எப்படி ஆயிருச்சுன்னா, ஏங்க அதுக்கு தாங்க காலேஜ்ல லேப்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஸ்கூல்ல எப்படி பிடி பீரியட் வந்து எப்படி ஏமாத்திட்டே இருந்தாங்க, பிடி பீரியட்னா மேக்ஸ் பீரியட் மாத்திடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த லேப் பீரியட் எல்லாமே கடன் வாங்கி நம்ம M4 M3 படிக்கலாம். ஸ்கூல்ல இருந்தே இருக்குமா, ஸ்கூல் லேப்ல இருந்தே அப்படிதான் வர எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இவனுங்கள அப்பதுல இருந்தே இந்த லஞ்ச பழக்கத்தை வந்து விட்டாக்குறானுங்க. இல்ல ஈவன் வந்து இப்ப ரியல் டைம்லயும் நான் வந்து ஈஸி ஸ்டூடெண்ட் ரியல் டைம்ல இந்த வேவ்ஃபார்ம் ஜெனரேட்டர், ஆசிலேட்டர், இது வெக்டர் நெட்வொர்க் அனலைசர் எல்லாம் யூஸ் பண்றேன். அதுலயுமே எனக்கு என்ன செட்டிங்ஸ் எல்லாம் தெரியாது. நான் ரியல் டைமா இங்க கத்துக்கிறேன். அதனால நான் திருக்குனா திடீர்னு வே ஓகே இப்படி திருக்குனா வே வரலையா, அப்ப நல்லா திருக்கு அப்படிங்கிறது தான் தெரியும். நம்ம இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப்ல என்ன பண்ணுவோம்னா, அந்த கெமிஸ்ட்ரி லேப்ல என்ன பண்ணுவோம்னா, அந்த
பர்பிள் கலர் வர்றதுக்காண்டி டக்குன்னு ஏதாவது நிறைய ஊத்தி கடகடன்னு கிண்டுனா டக்குன்னு வந்துரும்ல. அந்த வேவ் ஃபார்ம் வந்து கடகடன்னு திருகி, இந்த மாரி சைன் வேவ் வந்துருச்சுப்பா. ஓகேப்பா. பாஸ் இன்டர்னல் டிக் பண்றாருப்பா. அவ்வளவுதான். மக்கப் தியரியாவே மாறிடுச்சு. நம்ம வந்து 42 பேஜஸ் எப்படிடா ஃபில் பண்ணணும்? 4, 5 படம் போட்டா 4 பக்கம் முடிஞ்சிரும். பாதி கன்டென்ட் எழுதுனா முடிஞ்சிரும். நம்மளே இல்ல தான் எனக்கு கேட்கிறேன். நான் படிக்கும் ஃபர்ஸ்ட் போது எல்லாம் வந்து எனக்கு இந்த பிளேஸ்மென்ட் கம்பெனிஸ் மேல வந்து ஒரு கோவம் இருக்கு. இவனுங்க வந்து ஏன் நம்மள ஹையர் பண்ண மாட்டேங்கிறாங்க? நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம்னு. அவனும் என்னதான் பண்ணுவான்? அவன் வேலைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பேசிக்கா தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு இருப்பான். நீ டிகிரி வாங்கியிருக்க, நான் நல்ல சிஜிபிஏ இருக்கணும் உன்ன பிளேஸ்மென்ட் பண்ணா உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவன் மட்டும் என்ன பண்ணுவான்? அப்புறம் உன்ன இன்டர்ன்ஷிப்ல வச்சுட்டு தூக்க தான் செய்வான். அப்படி அவன இப்ப நெறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? எல்லாரும் ஃப்ரெஷரா இருந்துட்டே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறானுங்க. எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? ஐயோ! நான் ஃப்ரெஷர்யா. ஆனா அதெல்லாம் அதுதான் தெரியாது எத்தன வருஷம் நடக்குது. எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லி ஏன் இன்டர்ன்ஷிப் பண்றியான்றான். ஏய் காலேஜ்ல படிக்க அலோவ் பண்றதே பெரிய விஷயம். இன்டர்ன்ஷிப்லாம் குடுக்க மாட்டேங்கிறாங்கயா அப்படின்ற வேண்டியது. இன்டர்ன்ஷிப் நம்மள நம்பி எவனோ குடுக்கணும்ல. இல்ல எனக்கு ஆக்சுவலா ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒர்க் கிடைக்கும் போது சர்க்கிள்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்ப நான் அடுத்த கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். ஏன்னா இந்த கம்பெனில ஏர்ன் பண்ண நாலேட்ஜ் வச்சு தான் அதுல பேச முடியுது. நான் 4 வருஷம் படிச்ச டிகிரில ஒரு நாலேட்ஜும் கிடையாது. நான் இந்த கம்பெனில அட்டெண்ட் பண்ணத வச்சு தான் அந்த கம்பெனில எனக்கு ஹெல்ப் ஆகுது. அது மாரி உனக்கும் அந்த மாரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடிலயும். ஐடிலயே அப்படிதான் இருக்கு. ஆனா என்ன இவனுங்க வந்து உனக்கு ஒரே நிமிஷத்துல ஆடத் தெரியணும், பாடத் தெரியணும், இல்ல வந்து குதிக்க தெரியணும் எல்லாமே வந்து கேட்கறானுங்க. இப்போ வந்து உனக்கு தான் தெரியுமே ஐடி மார்க்கெட் வந்து ஒரு மாரி இருக்கு. ஏஐ வச்சு. ஏஐயும் யூஸ் பண்ணவும் தெரியணும். ஆனா ஏஐ யூஸ் பண்ணாம பண்ணவும் தெரியணும். அதாவது 2மே தெரிஞ்சிருக்கணும். ஏஐ யூஸ் பண்ணாம டிஎஸ்ஏ லெவல் அதாவது அவன் கேட்கறது என்னன்னா ரூ. 30,000 சம்பளத்துக்கு சுந்தர் பிச்சைய வேலைக்கு கூப்பிடுவான் போல. சோ அந்த மாரி நாலேட்ஜ் தான் வந்து நம்மட்ட எதிர்பார்க்கறான். அவன் சம்பளம் இவ்வளவுதான் குடுப்பான். ஆனா வந்துட்டு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகம். அதுதான் இல்ல வந்து இப்ப அதுதான் காரணம். அந்த இல்ல அவன் அது எக்ஸ்பெக்ட் காம்படிஷன் பண்றது கிரியேட் வந்து என்ன பண்றதே நம்ம தெரியுமா? தான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, மூட்டை பிச்சையை கொல்ற நவீன மிஷின் கேட்கறான். நம்ம வந்து அந்த உரல எடுத்துட்டு போய் கொண்டு போய் குடுக்கணும். இத கேட்டா நாங்க என்னடா பண்றது? அப்படின்ற மாரி ஆயிருது. டொக்கு டொக்குன்னு குத்து அப்படின்ற மாரி. இல்ல நம்ம அதுக்கேத்த மாரி காம்படிஷனும் இருக்குல்ல இப்போ. அவ்ளோ கிராஜுவேட்ஸ் வெளில வரானுங்க. அவன் ஃபர்ஸ்ட் இயர்லயே என்னென்னவோ பண்றானுங்க. அவ நம்ம அது உண்மதான். பார்க்கும்போது அவனுங்க இப்ப கூட பண்ற கம்ப்ளீட் பண்ண முடியாது. பசங்கள்லாம் இப்பல்லாம் நல்லா பண்றாங்கடா பசங்க. ஏதேதோ பண்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. 2 சும்மா இசிஇல இருந்தாலுமே 2 வயர வந்து பேட்டரியில கனெக்ட் பண்ண தெரியும். அத தவிர நமக்கு வேற எதுவுமே தெரியாது. இது நம்ம அதிகபட்சம் பண்றது வில்லுபெயில் மட்டும் தான். புரோகிராமிங் லாங்குவேஜ்ல என்ன ப ச இது ஹலோ வேர்ல்ட்ன்னு போட தெரியும். அதே வந்து ஏதோ பெருசா போட்ட மாரி நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஹலோ வேர்ல்ட் போட்டா பெரிய ஆளு. அ ஆ அதுதான். ஆனா உண்மையா நம்மளோட அந்த மூட் ஸ்விங் எப்படி இருந்துச்சு பாரேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஏதோ ஒரு மேம் கிட்ட கேட்டு ஏஐ டெக்னாலஜி போனோம். அதுல வேற காசு கட்டி ஸ்கேம் ஆயிருச்சு. அவன் பேர ஆமாமாமா. சொல்ல முடியல. அவனுக்கு அவன ஒரு நாள் கன்சியூமர் கோர்ட்ல போடணும்டா. நான் ரொம்ப நாளா அவன யோசிச்சுட்டு இருக்கேன். அடிக்கணும். அதுவும் இல்லாம ஒருத்தன் நம்பி வேற பைசா வேற கட்டணும். அவன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான். அவன் நம்பி பைசா கட்டி அது வேற. அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதுலயுமே கரெக்ட்டா லேர்ன் பண்ணுவோமா அப்டின்னா, அதுவுமே கிடையாது. அதனால அந்த இப்போ நம்ம இவ்வளவு நேரம் காலேஜ் பத்தி பேசணும்ல. இது கார்ப்பரேட்டோட இத வந்து சொல்றேன். கார்ப்பரேட்ல இப்போ அவனுங்களுக்கு வந்து மைண்ட் என்னன்னா, இப்போ ஏஐ யூஸ் பண்ணி எல்லாருக்குமே இப்போ ஓரளவு பண்ண தெரியும். ஓகேவா? உன்ன வந்து உனக்கு ஓவர் பிரஷர் குடுத்து காது குடையற பிச்சோட குறுக்கு குறுக்கு இப்போ அந்த கார்ப்பரேட் இருக்குல்ல. கார்ப்பரேட் இப்ப ஹெச்ஆருமே வந்து எப்படின்னா, போறாங்க காலேஜ்ல இருந்து ஆளுங்கள எடுக்குறாங்க. ஒரு 6 மாசம் வைக்கிறாங்க, தூக்கிடுறானுங்க. 6 மாசத்துக்கு என்ன ரூ. ஆமா. 8,000 இன்டர்ன்ஷிப் காசு. அவ்வளவுதான். ஒரு 2, 3 டெவலப்பர் எல்லாம் 5, 6 டெவலப்பர் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த 10 பேர் எடுக்குறானா, 10 பேர்ல ஒரு 2 பேர் சூப்பரா பண்ணுவான். மீதி 2 பேர் சுமாரா பண்ணா கூட அவனுக்கு குடுக்குற காசுக்கு அவன் பண்ணி குடுக்குற வேலை வொர்த்து. இல்ல அதுவும் ஓகேவா? அதனாலேயே ஒரு கிராஜுவேட்டோட பேசிக் பேவே அடிமாட்ட ரேட்டுக்கு. இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 ஒரு 15 வருஷம் முன்னாடி எடுத்த 2010ல ஒரு கிராஜுவேட்டோட நார்மல் சம்பளம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 20,000 இருக்குமா? ம். இப்ப இப்ப நீ கேள ஒரு ஸ்டார்டிங் பே நீ நல்ல ஒரு டிகிரி படிச்சுட்டு போற. ஒரு ஆளோட ஸ்டார்டிங் சம்பளம் எவ்வளவு கேள? 12,000, 10,000, 15,000 பேங்க்ல போயிட்டு இருக்கோம். இப்ப இவ்வளவு இன்ஃப்ளேஷன் நடக்குது. இன்ஃப்ளேஷன் நடக்குதுன்னா உனக்கான பேசிக் சேலரி எல்லா விலைவாசியும் ஏறணும். கோல்டு விலை எவ்வளவு ஏறுது? எல்லாத்தோட விலையும் ஏறும்போது உன்னோட பேசிக் சேலரியும் ஏறணும். அது மட்டும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல. இதுல அதுக்கு என்ன தான் ஆகுதுன்னா, நமக்கே வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆயிருது. நம்ம சேலரி வெளிய சொல்றதுக்கே ஒரு மாரி தயக்கமாயிருது. ஆமா. "என்னப்பா தம்பி 1 வருஷம் வேலை பார்க்குறன்ற, இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறியா?" அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது எனக்கெல்லாம் ஒரு மாரி சங்கடமா போயிருது. இல்ல இவன் அதுவும் நல்லா நல்லா படிச்சா நல்லா சமைக்கும். சொந்தக்காரன் நீங்க இருக்காங்க. ஐ போட்டுக்கிறேன் அவன் ஏதாவது 12th முடிச்சுட்டு அவன்கிட்ட நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம். அவன்கிட்ட ஐடியா கேட்டா, இதெல்லாம் படிச்சா வேஸ்ட் சம்பாதிக்க முடியும். இன்ஜினியரிங் படி இன்ஜினியரிங்ல இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துதான் ஐடி வேலை. ஐயோ அந்த காலேஜ்ல போய் சேர்த்தா அவ்வளவு பேரு அவங்க சுப்புராயன் ஃபுல்லா அங்க போய் பேசாயி அவ்வளவு சம்பாதிக்கிறான். அட மொக்க அவனுங்களை தான் அடிக்கணும் முதல்ல. இல்ல என்கிட்ட சொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? ஈசி அடிப்பா ஈசி ஈசி பண்ணுப்பா தம்பி. எலக்ட்ரானிக்ஸ்லாம் இப்பதான் டிமாண்டு.
போனை பத்தி படிக்கலாம், ரேடார் படிக்கலாம், சேட்டலைட் படிக்கலாம். என்ன சயின்டிஸ்ட் மாதிரி திங்க் பண்ண வச்சுட்டாங்க. அப்பா நம்ம ஒரு சயின்டிஸ்ட் ஆயிருவோம் போல இருக்கு. இத படிச்சுட்டா. நம்மளோட லெவலே அப்படிதான் இருக்கு பாருங்க. நான் ஈஸி எடுத்ததெல்லாம் காமெடி. என்னன்னு கேட்டா, ஏதாவது நம்ம கம்யூனிகேஷன் பத்தி படிக்கிறோம், போனு, செல்போன்லாம் பத்தி படிக்கிறோம் சொல்லியிருந்தா கூட மனசா இருக்கும். என்ன தெரியுமா சொன்ன ஒருத்தன், அதுவும் அத பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஈஸி படிச்சா நீ ஐடிக்கு போலாம், போருக்கு போலாம்ப்பா. அவனு தானே முதல்ல அடிக்கணும். இந்த மாதிரி சொல்லி தான் படிக்கிறாங்க ஈஸி. ஏதோ வந்து புதுசா தயாரிக்க போறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல கிடைக்கிற விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையும் உடைச்சு சும்மா உள்ள அது இதை பாக்குறது அவங்களுக்கு பிடிக்கும். அது பண்றதுனால எல்லாரும் நினைச்சிட்டாங்க போல நான் ஏதோ எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஏதோ அதுவும் இல்லாம இந்த இது பார்த்திருக்கேன், ஸ்கிராப் எல்லாம் இருக்கும்ல, ஸ்கிராப் தான் ஆனா எலக்ட்ரானிக் ஸ்கிராப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு ஏதாவது வந்து சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். இந்த கார்பரேட்ஸே அதே மாதிரி. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். எனக்கு நான் இந்த ரோலுக்கு தான் எடுக்கிறேன், எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் வரணும்னு அவனும் கேட்க மாட்டான். அவனும் என்ன பண்றான், யார் வேணா வாங்க. இப்போ அவன் எடுக்கிறது ஐடி ரோல். நம்ம ஈஸி படிச்சு நான் 4 மணி நம்ம போறது தப்பு. அங்க ட்ரிபிள் எல்லாம் உட்காந்துருக்கான். டேய் நீ என்னடா பண்றீங்க? ட்ரிபிள் உட்காந்துருக்கா, சிவில் உட்காந்துருக்கா, எல்லா ஐட்டம் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இப்ப நம்மள மாதிரி கிராஜுவேட்ஸ் வரோம்ல, நம்மள மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராஜுவேட் ஆனவனும் இதே ஃபீல் பண்ணியிருப்பான். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அவன் ஒர்க்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்ன் பண்றான். அது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டக்குன்னு மேல போயிடுறானா, அவனுக்கு வந்து அவன் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வேற ஏதோ சிஎஸ்சி தான் படிச்சிருப்பான். அவன் ஒரு கோர் இண்டஸ்ட்ரியில 2 வருஷம் ஒர்க் பண்ணா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போறதுக்கு இதுல ஒரு ஃபேவரிசம் இருக்கு. இப்ப நான் படிச்சது வந்து இப்ப எங்க இண்டஸ்ட்ரியில வந்து ஆக்சுவலி எலக்ட்ரானிக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணோம். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்குமே வந்து அதுக்கான ப்ரையாரிட்டி இருக்கு. இப்ப நாங்க பாக்குற ஒர்க்ல ஓகேவா. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு அவங்களும் அதே சேலரி பண்ணுவாங்க. சோ இப்ப நம்ம பேசிக்ல இதுல கை வச்சிட்டோம்னா இதுவும் அடிவாகும். இப்ப நீ மத்த கண்டிஷன்லாம் இருக்கிற பார்த்தோம்னா இது படிச்சவங்க இந்த வேலைக்கு தான் வரணும், இந்த வேலை பார்த்தவங்க திருப்பி அடுத்தது போகணும். பட் அந்த ரூட்டிங் கரெக்டா இருக்கா, அது நம்ம எல்லா இடத்துலயும் கொலாப்ஸ் தான் நம்ம ஊர்ல. ஏன்னா நம்ம படிக்கிறது படிப்பே கிடையாது. நம்ம ஏதோ சும்மா காலேஜ்ல போயிட்டு டிகிரி வாங்கிட்டு வரோம். நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு படிப்புக்கு தான் இந்த மாதிரி பண்றான்னு பார்த்தனா, இப்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள் அரவிந்த் தான். அவன் ஒரு கம்பெனில வேலை பார்த்தான். அந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. அவனை எடுக்க வந்தது வந்து ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு. ஆனா அவன் கடைசியா அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்தது மைக்ரோசாஃப்ட் 365. ஆமா. எதுக்கு? ஏன்னா இப்போ கம்பெனில நான் அப்ப நிறைய விஷயம் வாழ்க்கையில கத்துக்கிட்டேன். ஒண்ணு, அந்த டைம்ல வந்து கொஞ்சம் காசு கொடுத்தாலுமே வந்து நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல. ஓ உண்மையிலே கார்பரேட் இப்படிதானா அப்படின்னு என்ன சிந்திக்க வச்சு எப்படியாவது வெளியில போனா போதும் அப்படிங்கிற இன்னைக்கு என்ன தள்ள வச்சது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பீப்புள் எல்லாமே நல்லா ஜாலியா பேசுவாங்க. டேய் மச்சான் அப்படி இப்படின்னு நல்லா சிரிச்சு பேசுவாங்க. ஆனா பின்னாடி பார்த்தா கத்தி வச்சு குத்திருப்பானுங்க. ஒன்னா நம்பர் அதுதான்டா. ஆபீஸ் பாலிடிக்ஸ்னா என்னன்ட்டு நம்ம இங்க வந்து கத்துக்கலாம். அத நம்ம தனி வீடியோவா பண்ணிக்கலாம். காலேஜ் பாலிடிக்ஸ் ஆல்ரெடி பல இதுவா போயிட்டு இருக்கு. அதுதான் இல்ல அங்க பழகுறதா இங்க வருதுன்னு சொல்றேன். எவன் ஒருத்தர் எக்ஸாம்ல படிச்சுட்டு படிக்கவே இல்லடா இங்க யார சொல்ல ஆரம்பிக்கிறவன்னா, அங்க ஆபீஸ்ல போய் மேனேஜர் உங்களை பத்தி தான் பெருமையா சொன்னாரு. ஆமா அதேதான். அந்த பொய் சொல்றோம்ல, அது நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து அது பழக்கி விட்டாங்க. டேய் நான் உண்மையிலேடா ஜஸ்ட் பாஸ் தான்டா அவன், ஏதோ ஒண்ணு எழுதிருக்கேன்டா அப்படின்னா அப்படி சொல்லுவானா, நம்மளும் நம்மளோட கூட ஒருத்தர் இருக்காப்பா அப்படி வந்துடலாம், பாஸ் ஆயிடுவான். ஏடா பாஸ் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி ஆயிருது. அந்த மாதிரி இந்த காலேஜ் லைஃப்ல இன்னும் முக்கியமா பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இப்ப நீங்க வந்து ஒரு கிராஜுவேட் ஆகி முடிச்சுட்டு வரணும்னா நீ உடனே வேலைக்கு போயணும்னு ப்ரெஷர் கிடையாது. அவன் நினைச்சா வந்து இன்னும் ஸ்கில் அப்டேட் பண்ண வேற ஏதாவது படிக்கலாம், இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம காலேஜ் முடிச்சுட்டு 2 மாசம் வீட்டுல உட்காந்தாலே போதும். அப்புறம் என்னப்பா வேலை கிடைக்கலையா? எல்லாம் பாத்துருக்கா இந்த அது பேர் என்னது, இந்த ஒடிக்கின்னு சொல்லுவாங்களா, மீம்ல ஒரு ரீல்ஸ் அதுல வந்து வருவாங்க, என் பையனாப்பா என்ன படிச்சிருக்கான், அவன் அமெரிக்கால வேலை பாக்குறான் சொல்லுவான். அப்ப அவன் பையன் வந்து இப்படி சோறு சாப்பிட்டுட்டு இருப்பான் டிவியை பாத்துக்கிட்டு. இவங்க அப்பா ஏறி வந்து ஒரு இல்ல எனக்கு ஏன்னா சீரியஸா நான் அந்த வீட்டுல இந்த ப்ரெஷர் ஃபேஸ் பண்ண. இப்ப நான் சொல்றாங்க ஏன்டா கோருக்கு வந்தனா, நான் என் ஐடில ஒரு 6 மாசம் மேல ட்ரை பண்ணவே முடியலையே. நான் ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு ஆஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐடில சொல்ல வேணாம் 6 மாசம் 8 மாசம் கூட ஆகுது இப்போ நமக்கு ஆஃபர் லெட்டர் வர்றதுக்கு. 2 மாசம் என்ன வெயிட் பண்ண விடல. இல்ல போய் அவனுக்கு அதுக்குள்ள குடும்ப கஷ்டம் அது இதுன்னு சொல்லி லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நமக்கே உள்ள ஒரு பயம். ஆக்சுவலா நம்ம ஃபேமிலியோட அந்த தாட் என்ன ஆயிடுது அப்படின்னா, பையன் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போல அப்படின்னா ஏதோ ஒரு குத்தம் பண்ண மாதிரி ஆயிடுது. அப்ப வந்து என்ன ஆகும்னா, ரெஃபர் பண்ற ஜாபே நமக்கு வந்து தம்பி இது இல்ல, இது கிடைக்கிற வரை இதை ட்ரை பண்ணிட்டு நம்ம வீட்டுல அப்படிதான்டா. அது சித்தி எல்லாம் சொல்றாங்க,
வேலை கிடைக்காம 3 மாசம் இருந்தோம்ல, பக்கத்துல பில்லிங் ஏதாவது இருக்கான்னு பாரு, போயிட்டு பில் போடு அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஆ மார்க்கெட் போ, நாலேஜ் கத்துக்கோ அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டா, ஏன்டா நான் அப்படிதான் கொஞ்சம் ஐடி கொஞ்சமா இருந்து தான் வந்து முன்னேற முடியும். ஏய் சம்மதம் நான் படிச்சது என்னது பில்லு போடுறதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்ற இல்ல மாதிரி இருக்கு. அது நான் வந்து நம்ம எந்த பார்ட் வேலையும் டைமா நம்ம வந்து பண்ணா குறை சொல்லலையா, இந்த வேலையை நம்ம குறைலாம் படிக்கணும். சொல்லல. இப்ப நம்ம பார்ட் டைமா பண்றது வந்து தப்பும் கிடையாது. நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல. இப்ப நான் வந்து இப்ப நீ ஆக்சுவலா இதுக்கே 6 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வேலை எடுத்து தூக்குனாங்க. இன்னும் 2 மந்த்ஸ் ட்ரை பண்ணா உனக்கு அந்த வேலை கிடைச்சிடும் உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது கூட அந்த 2 மந்த்ஸ் கூட உங்க வீட்டுல நம்மள பொறுமையா இருக்க மாட்டாங்களே. இப்ப எனக்கு நான் ஆஃபர் இந்த வாங்கி வச்சுட்டு பிரேக் பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஆஃபர் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தேன் நானு. ஆஃபர் வாங்கி வச்சுட்டு உட்காரும் போது அடுத்து என்ன, ஐயோ இது கிடைக்கிற வரைக்கும் வேற ஏதாவது போலாமே. ஐயோ கிடைக்கிற வரைக்கும் வேற வேலைக்கு போடணும். எனக்கு நான் வேற லைன் மாறிட்டேன்னா எனக்கு அங்க எல்லாம் கிரியேட் பண்ணிருவான்டா, அங்க எனக்கு பாண்டு போட்டுருவான்டா. நான் வேற என்டிசில உட்காந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எங்கேயுமே செல்லாது இது வரைக்கும். இப்ப நான் ஒரு ஐடி வேலை எதிர்பார்க்கறேன். சும்மா ஒரு 6 மாசம் போர்ல வேலை செஞ்சுட்டு வந்தா என்னை சேர்த்து போனாவன் சேர்த்துக்கோங்க. வேற வழியே இல்லைன்னா பரவாயில்ல. நான் எதுக்கு ஆஃபர் வாங்கி வச்சுட்டு போனோம்? அந்த அந்த பல இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம வந்து வந்து அந்த டைம்ல நம்ம இருந்துச்சு. வந்து அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்லாம் படிச்சுட்டு இருக்கும்போதே வேலை வாங்கிடுறாங்கல்ல. அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுது. ஏய் இவங்க வந்து இந்த சின்ன வயசுல சூப்பர் சிங்கர்ல சின்ன பிள்ளைங்க பாடின உடனே ஏன் நீ போய் பாடல அப்படின்னு கேக்குறாங்க. டான்ஸ் ஆட வேண்டியதுதானே. பாரு, எல்லா குழந்தையும் எவ்வளவு திறமையா இருக்கு, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க அது அப்படின்னு. வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, அதுக்கு நீங்க முதல்ல திறமையா இருந்தீங்களா? மேபி அவங்க அப்பா அம்மா வந்து அதுக்கு வந்து அவங்ககிட்ட கேட்கணும்டா, என்னன்னா நீங்க முதல்ல இந்த மாதிரி பாடுனீங்களா, இல்ல போய் ஆடுனீங்களா, இல்ல யாரையாவது புடிச்சு சேர்த்து விட்டீங்களா, இல்ல சின்ன வயசுல கொண்டு போய் என்ன சேர்த்து விட்டீங்களா? சும்மா நடுவுல என்னைக்கே டிவியை பார்த்துட்டு இல்ல உடனே அதுவும் பாடலையா இருக்கீங்கன்னா எவனா ஒருத்தன் எதா பண்ணிருப்பான். இப்பா அந்த பையனும் உன் கோர்ஸ் தான்ப்பா படிச்சான், அவன் அங்க வேலை பாக்குறான், உனக்கு ஏன்பா கிடைக்கலன்னா அவன் நல்ல காலேஜ்ல படிச்சிருப்பான். அதுவும் அவன் அது இது லக்குன்னு ஒண்ணு இருக்கு. அவன் படிச்ச காலேஜ்ல அவன் படிச்ச அந்த பேட்ச்ல ஏதோ லக்குக்கு அவன் அப்போ ஒரு அந்த டைமிங்க்கு ஒரு கம்பெனி வந்திருக்கும். அந்த டைம்ல அந்த கம்பெனிக்கு வேகன்சி தேவைப்பட்டிருக்கலாம். மேபி கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெஷரா கூட நம்ம எடுப்போம் என்ன இப்போன்ட்டு எடுத்துக்கலாம். இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கு. அவன் இப்படி கண்டினியூஸா ஒரு கம்பெனி வந்து வருஷம் ஹையர் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தா நான் இப்ப இந்த வருஷம் நான் ஒரு 10 பேர் எடுத்துட்டேன். அதே காலேஜ்ல அடுத்த வருஷம் நான் மறுபடியும் 10 பேர் எடுத்தா இப்ப எடுத்த 10 பேரை நான் என்ன பண்றது? தேவையானதே 10 பேர் தான் இருந்திருப்பான். அந்த இது தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம சொல்லும் போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் எங்களால தப்பா இந்த மாதிரி ஆக முடியல, நீங்களாவது ஏதாவது பண்ணி வந்துருவீங்கப்பா அப்படின்னு. அதுதான் நாங்க சொல்றோம், உங்களால ஆக முடியல, நாங்க படிச்சுட்டு இருக்கோம், நாங்க ஃபேஸ் பண்றதோட அந்த இது என்னன்னு எங்களுக்கு அந்த தானே டைம்ல தெரியும். வந்து என்னன்னா எஜுகேஷன் வந்து கம்மியா இருந்துச்சு. மக்கள் வந்து எல்லாருமே வந்து கையால செய்யற தொழில், எஜுகேஷன் யூஸ் பண்ணாத தொழில்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அங்க வந்து மக்கள் அதிகமாகவும் எஜுகேஷன் சார்ந்த துறைகள்ல வந்து மக்கள் கம்மியாகவும் இருந்தாங்க. அப்போது எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு. இப்ப வந்து முக்குக்கு முக்கு இப்ப ஒரு தெருவிலேயே வந்து இருக்கிற எல்லா வீட்லயுமே இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. புரியுதா? அப்போ இப்ப இங்க என்னன்னா இங்க போட்டி தான். உனக்கு வேலை கிடைக்குதா, எனக்கு வேலை கிடைக்குதா அப்படிங்கிற போட்டியே தவிர அதுல வந்து உனக்கு எவ்வளவு சம்பளம் அவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறதே இல்லை. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆவரேஜான நீ எல்லாம் வந்து ஆவரேஜா படிச்சிருக்க அதனாலதான் இவ்வளவு சம்பளத்துக்கு போற அப்படிங்கிறது. இல்ல நான் இந்த சிஸ்டம் வந்து குறையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்படும் போது ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகிறது வந்து ஒரு சாமானியமான விஷயம் கிடையாது. நம்ம ஒரு ஃபேமிலியோட ஒரு ஸ்டேட்டஸே வந்து ஒரு கிராஜுவேட்டா இது வந்து நம்ம பரம்பரையா பணக்காரங்க உணர முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, நீ ஒரு நார்மலா ஒரு 10,000 15,000 ஃபேமிலி நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு நீ ஒரு கிராஜுவேட் ஆகி ஒரு வேலைக்கு போறான்னா அப்படி அவன் தான் அந்த ஃபேமிலியோட ஸ்டேட்டஸே உயர்த்துவான். அவன் ஃபர்ஸ்ட் அவன் முதல்ல வாங்கின பைக் வந்து அவன் சம்பாதித்துல வாங்கின மாதிரி இருக்கும். முதல் வாங்கின வாஷிங் மிஷின், முதல் வாங்கின ஃப்ரிட்ஜ், அவன் ஃபர்ஸ்ட் வாங்கின லோன் போட்டு எடுக்கிற வீடு. ஆனா இது நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை வச்சு இது அமையுமான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா இப்ப எல்லாருமே கிராஜுவேட்ஸ் ஆயிட்டோம். எல்லாருமே இப்ப அடுத்த மறுபடியும் அந்த ஸ்டேட்டஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இப்ப அதனால எல்லாருமே வரவெல்லாம் ஆண்டர்பிரனர் ஏன் சொல்றான், திருப்பி அடுத்து பிசினஸ்க்குள்ளதான் எல்லாம் போறாங்க. இப்ப அடுத்த பெருகும். திருப்பி நாளைக்கு வந்து எல்லாருமே நடுத்தருல நிற்போம். அதான் நடக்க போகுது. இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா, ஓகே எல்லாரும் அவங்க தாட் சொல்லி கன்க்ளூட் பண்ணுங்க. நான் முதல்ல சொல்ல வேண்டியது, காலேஜ்ங்கிறது வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா ஒரு இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு அடுத்து காலேஜ் படிச்சோம்னா காலேஜ்ல வேலை அப்படின்னா காலேஜ்ல படிக்கிறது ஒண்ணு கிடையாது. காலேஜ் நீ செகண்டா படிக்கிற ஒரு ஸ்கூல். நீ வேலைக்கு போகணும்னா நீயா தான் ஏதாவது உழைச்சி நீயா தான் படிச்சுதான் வேலைக்கு போகணும். அதை வந்து நீங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீ பாஸ் அவுட் ஆகும் போதே அதை மைண்ட் ஏற்றும். அடுத்து நீ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஸ்கூல் காலேஜ் அப்படிங்கிறது உனக்கு ஜஸ்ட் நாலேஜை வந்து கெயின் பண்றது தான். முடிஞ்ச வரைக்கும் நாலேஜ் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கெயின் பண்ணு, இல்லை சும்மா ஏதோ காலேஜ் போறேன்னா போ, அவ்வளவுதான். டைம் வரும்போது உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சப்போஸ் உனக்கு எது மேலேயாவது பேஷன் இருந்துச்சு, எனக்கு பெரிய பேஷன்லாம் இல்லை, அதனால வந்து கிடைச்ச வேலைக்கு போறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ உனக்கு அந்த மாதிரி ஏதாவது பேஷன் இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்க. அதை தவிர இந்த காலேஜ்ல போனா அடுத்த அந்த மைண்ட்ல நம்ம வந்து நமக்கெல்லாம் மைண்ட்ல எப்படின்னா இந்த ஒரு அந்த படம் என்னடா சூரியவம்சம் படத்துல வர மாதிரி ஒரு பாட்டிலேயே வந்து ஒரு பெரிய ரிச் ஆயிடும். அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து திடீர்னு காலேஜ் சேர்றோம் அப்படின்னு யோசிப்போம். ஸ்கூல் உடனே காலேஜ் சேர்ந்த உடனே இந்த மாதிரி வேலைக்கு போவோம். திடீர்னு பார்த்தா கோட்டு சுட்டு போட்டு அந்த கார்ல ஏறுற கனவெல்லாம் வந்து வேணும். அது ரியாலிட்டியை வந்து ஃபுல்லா ஹிட் பண்ணும். அதுக்கெல்லாம் வந்து வளர்றதுக்கு மேபி நீ நல்லா எஃபர்ட் போட்டு ரொம்ப இதா பண்ணி மற்றவங்கள விட அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னா மேபி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு லக்கு தான். ஓகேவா? ஸோ இங்க எல்லாமே வந்து மியர் லக்கு தான். அதுக்காண்டி வந்து அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போனா நடக்காது. உனக்கு வந்து என்ன சொல்றது, அந்த ரியாலிட்டி வந்து ஹிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது என்னன்னா என்னோட கன்க்ளூஷன் என்ன பொறுத்த வரைக்கும்னா, எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம குறை சொல்றதை தாண்டி நம்ம அதை வந்து நம்ம ஏத்துக்கிற மனப்பான்மைக்கே வந்துட்டோம் நம்ம ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் இது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாறினா மட்டும் ஏதாவது மாறப்போதா அப்படின்னா அதுவுமே கிடையாது. இருக்கிற சூழ்நிலை வந்து டஃப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கத்துக்கிற முறையை மாத்திக்கணும். பிராக்டிக்கலா நிறைய விஷயம் நம்மளாவே ஓன் இன்ட்ரெஸ்டா எடுத்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தையும் குறை சொல்ல வேணாம், நம்மளுமே ஓரளவுக்கு போய் போயிடும். நம்ம இங்க குறையெல்லாம் சொல்ல, ஜஸ்ட் எங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் சொல்றோம். ஏன் என்ன ரீசன்னா ரியாலிட்டி யாருக்கும் தெரியாம, ரியாலிட்டி தெரிஞ்சாலே இதுக்கு இவ்வளவு நம்ம எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். அவன் வீட்டை வித்து 20 லட்சம் 30 லட்சம் கட்டி காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. காலேஜ்ல படிச்சுட்டு அப்புறம் வேலை சும்மா இருந்தா வேலை இல்லாம சும்மா இருந்தா கேட்கதான் செய்வாங்க. எஜுகேஷன் லோன் கட்டியிருக்கோம்ப்பா, பண்ணுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பான்னு அந்த ப்ரெஷர். இந்த ப்ரெஷருக்காண்டியே எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு போயிடுறாங்க. அதாவது இன்னும் உங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து உங்களை வந்து ஓவர் ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் பார்க்கட்டும். அவங்களுக்கு ஏதாவது கேவலமான கேள்வி இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல போட சொல்லுங்க. நாங்க அது கமெண்ட்ல போடுங்க. நீங்க ஃபேஸ் பண்ண அதே விஷயம். அது மாதிரி ரெண்டாவது இதுல நாங்க யாரே ஒரு அஃபென்சிவா திட்டுற மாதிரி தோணிருக்கலாம். மேபி என்ன நீங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்லாம் அது கூட தோணலாம். நாங்க வந்து ரியாலிட்டியை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். மற்றபடி அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலாம் உண்மைதான். ஆக்சுவலா இது வந்து நிறைய பேரோட கனெக்ட் ஆயிக்கும்னு நினைக்கிறேன். நாங்க பேசின டாபிக் நீங்க உங்களோட கம்பேர் பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு கருத்து இருந்ததுன்னா, இது புது சேனல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட இது லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல முக்கியமா நீங்க ஃபேஸ் பண்ண ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஏதாவது இருந்துச்சு இதுக்கு சிஸ்டத்துல அப்படின்னு இருந்தாலும் அதுவுமே பதியப்படுத்துங்க. அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி பேசலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தாராளமாக ஒரு கமெண்ட் வந்தாலும் அதை கேட்க பண்ணுவோம். ஆமா, எங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்தாலும் ஏன்னா எங்களுக்கு கமெண்டே வர்றதில்ல. நீங்க ஏதாவது பார்த்து பண்ணா உண்டு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனாலயோ லைக் போடுறதுனாலயோ உங்க காசு ஏடிஎம்ல இருந்து போறது இல்ல. ஸோ அது தாராளமாவே பண்ணலாம். 68 பேர் பாக்குறீங்க ஒரு வீடியோனா அந்த 68 பேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதனால குறைஞ்செல்லாம் போக மாட்டீங்க. ஸோ டூ தட். ஓகே பயனடை போறது வேற யாரும் கிடையாது. நாங்க